மேசியாவின் பிறப்பு. மத்தேயு 1:18 முதல் 25, 2:1 முதல் 23, லூக்கா 2:1 முதல் 20. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் விவரமாவது: அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் கணவனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட ஆலோசித்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் கனவில் அவனுக்கு தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருளாகும். யோசேப்பு உறக்கம் தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற்பேரான குமாரனை பெறும் வரை அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அந்நாட்களில் ரோம உலகமெங்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்க அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன் ஆளுநராய் இருந்த பொழுது இந்த முதலாம் கணக்கெடுப்பு நடந்தது. அந்தபடி தங்கள் பெயரை பதிவு செய்ய தங்கள் சொந்த ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே கணக்கெடுக்கும்படிக்கு கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவளுக்கு பேறுகாலம் வந்தது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி இரவு வேளையில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் ஒளி வீசியது. அவர்கள் மிகவும் மஞ்சினார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, அஞ்சாதிருங்கள், இதோ சகல மக்களுக்கும் மிகுந்த களிப்பை தரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்நேரமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் விருப்பமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு விண்ணுலகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் விரைந்து வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தப்பட்டிருந்த பிள்ளையையும் கண்டார்கள். அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை பரப்பினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட அனைவரும் அவைகளை குறித்து வியப்படைந்தார்கள். மரியாளோ அந்த காரியங்களை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். ஏரோது அரசனின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அதை கேட்டபொழுது ஏரோதும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் மக்களின் வேதபாரகர் அனைவரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். ஏனென்றால், யூதேயா நாட்டில் உள்ள பெத்லஹேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது ஞானிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட சரியான வேளையை குறித்து அவர்களிடம் விசாரித்து,
நீங்கள் போய் பிள்ளையை குறித்து சரியாக விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின் நானும் வந்து அதை வணங்கும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். அரசன் சொன்னதை அவர்கள் கேட்டு போகும்பொழுது, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன்னாக சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த களிப்படைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் நுழைந்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு அதை வணங்கி தங்கள் கருவூல பெட்டகத்தை திறந்து தங்கத்தையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார். பின்பு அவர்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் நாட்டிற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் கனவில் யோசேப்புக்கு தோன்றி, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணம் வரைக்கும் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் கூறப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது ஏரோது தான் ஞானிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த சினமடைந்து ஆட்களை அனுப்பி தான் ஞானிகளிடத்தில் சரியாக விசாரித்தறிந்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட அனைத்து ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. புலம்பொழும் அழுகையும் மிகுந்த கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாதிருந்தாள். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் நாட்டுக்கு போ. பிள்ளையின் உயிரை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்தான். அர்கபேயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்திற்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக அஞ்சினான். அப்பொழுது அவன் கனவில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகிப்போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வசித்தான். இயேசு நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.